அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வர சாலஞ்சி பேசுகிறேங்க. இப்போ நான் கூறப்படுற விதிகள் அனைவருக்குமே ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் பொதுவான விதிகள் தான் இப்போ கூறுறேங்க. திருமண யோகத்துக்கு எதிரான சில அமைப்பு இருக்குங்க, இணைவான அமைப்பு இருக்குங்க. ரெண்டுமே பிரித்து பார்த்து பொருள் அறிஞ்சுக்கோங்க. இந்த லக்னாதிபதியும் 2ஆம் வீட்டுக்குரியவனும் பலம் குறைந்து இருந்தாங்க அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்க்கையோ பார்வை பெற்று இருக்கவே கூடாதுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7ஆம் வீட்டிற்கு இரு பக்கத்திலுமே அல்லது லக்கணத்திற்கு இரு பக்கத்திலுமே தீய கிரகங்கள் அமர்வது கூடாதுங்க. அது அப்படி தனித்து அதுக்கு தனிப்பெயர் உண்டுங்க. பாவக்கத்திரின்னு கூட பேர் உண்டுங்க. அதுக்கு ஒரு சுபகிரகங்களுக்கு முன்னும் பின்னும் பாவக்கத்திரி அமரக்கூடாதுங்க. சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடாதுங்க. சுக்கிரன் நீச்சமடைந்து 7ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது தீய கிரகங்களுக்கு சுரந்து 7ஆம் வீட்லேயும் இருக்கக்கூடாதுங்க. பெண்களுக்கு பாக்கியஸ்தானமும் ஆண்களுக்கு லக்கணமும் சிறப்பாக இருக்கணுங்க. அப்போ அந்த ஜாதகர் ரொம்ப கொடுத்து வச்ச ஜாதகம். திருமண யோகத்துக்கு மகிழ்ச்சியான திருமணத்துக்கு லக்னாதிபதியும் 2ஆம் வீட்டுக்காரரு 7ஆம் வீட்டுக்காரர்லாம் மூவரும் பணமாக இருக்கணும். 2 7ங்க ரொம்ப சுபத்தன்மை பெற்று இருக்கணுங்க. இப்போ திருமண யோகம் உங்களுக்கு சீக்கிரமாக கூடி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். சுபகிரகங்கள் மூன்றுமே 3 6 8 12லையும் மறையக்கூடாது. சுபகிரகங்கள் மறைவிடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க. குரு பலவீனமாக கூடாதுங்க. 6ஆம் வீட்டில் குடியிருப்பது கூடாது. குரு 6ஆம் வீட்டில் குடியிருக்கூடாதுங்க. உடன் பாவகிரகங்கள் அந்த இடத்துல அவருடன் சேர்ந்து இருக்கவும் கூடாது. குரு பலவீனமாகி 6ஆம் பகை நீச்சம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாகி 6ஆம் வீட்டில் குடியிருக்கூடாதுங்க. குருன்னா குழந்தைகள் ஸ்தானங்க. சுபகிரகங்கள் மூன்றுமே நீச்சம் பெறுதல் கூடாதுங்க. சுபகிரகம் எதுங்க? சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இதெல்லாம் சுபகிரகங்கள் நீச்சம் பெறுதல் கூடாதுங்க. 7ஆம் வீட்டு அதிபதி அம்சத்தில் நீச்சம் பெறுவதும் நல்லதில்லைங்க. அம்சக்கட்டத்தில் 7ஆம் அதிபதி நீச்சம் பெறக்கூடாதுங்க. 7ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு 12ல் அமரக்கூடாதுங்க. 7ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து 12ஆம் வீட்டில் மறையவே கூடாதுங்க. 8ஆம் வீட்டுக்காரன் 7ல் குடியிருப்பது நல்லதில்லை. 8ஆம் அதிபதி ஆயுள் பாவன் 7ல் குடியிருப்பது நல்லதில்லை. 7ல் சந்திரனுடன் சனி கூட்டணி போட்டு அமர்ந்திருப்பது நல்லதில்லை. 7ல் சந்திரனுடன் சனியும் சந்திரனும் எங்கிருந்தாலுமே அது பார்வை விட்டாலே புணர்வு தோஷம். அது சேர முடியாத தோஷம் உண்டுங்க. புணர்வு தோஷம் வரும். அது 7ல் சந்திரனோட சனி கூட்டே சேரக்கூடாது. மற்ற இடத்துல கூட்டு சேர்ந்தாலோ பார்வை விட்டாலோ புணர்வு தோஷம் உண்டுங்க. ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு எதிர் வீட்டில் செவ்வாயும் சந்திரனுக்கு எதிர் வீட்டில் செவ்வாயும் இருப்பது நல்லதில்லை. சந்திரன் செவ்வாயும் 7க்கு 7 சமசப்த பார்வையாக அமரக்கூடாது. 7ல் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகியோர் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது நல்லதுங்க. செவ்வாயும் சனி எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் நல்லதில்லைங்க. 7ல் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பது நல்லதில்லைங்க. 7ல் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகியோர் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது நல்லதுங்க. செவ்வாயும் சனியும் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலுமே நல்லதில்லைங்க. இது பொதுவான விதிகள் தான் நான் சொல்கிறேங்க. இந்த பொதுவான விதிகள் நியாயப்பட்டதாக இருக்குங்க. இதில் தவறுக்கு இதே இல்லைங்க. தவறான கருத்து இதில் வராது. எல்லாம் உண்மையான கருத்துக்கள், அனுபவ ரீதியான கருத்துக்கள் தான் இருக்குதுங்க. அது 3 சுபகிரகங்கள் 3 கிரக சுபகிரகங்கள் லக்கணாதிபதிங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அசுபராக இருக்கலாம், இதை சுபராக இருக்கலாம். 7ஆம் அதிபதி 3 சுப கிரகங்கள் லக்கண அதிபதி அதோட 7ஆம் அதிபதி ஆகியும் மறைவிடத்தில் 6 8 12ல் போய் அமர்ந்திருக்கக்கூடாது. 2ஆம் வீடு பலமுள்ளதாக இருக்கணுங்க. 2ஆம் வீடு பலமுள்ளதாக இருக்குது. அதாவது அஷ்டவர்க்க படத்தில் கூட 28 குறைவாக இருக்கணுங்க. கொடுக்க கூடாதுங்க. 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம், வாக்குஸ்தானுங்க. இந்த 2ஆம் வீடு 28 பரல்களுக்கு 28 பரல்களும் அதுக்கு மேலே தாங்க இருக்கணும், குறையக்கூடாதுங்க. திருமணத்துக்கு பிறகு சேர்ந்து குடும்பம் நடத்தணும் இல்லைங்க.
அதனால் குடும்பம் தானே பெருசு, அந்த வீடு முக்கியங்க. திருமணத்துக்கு பிறகு மனைவியை வந்து இங்கே விட்டுட்டு வேலை பொருட்டு துபாய், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்னு போய் உட்காந்துருப்பது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை கிடையாது. பணம் ஒன்றே பிரதானம்னு இருக்கக்கூடாதுங்க. கைப்பிடித்த மனைவி வந்து பொருள் வீட்டில் வந்துங்க கைவிட்டல் மனைவியை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரிங்க 2ஆம் வீடு வந்துங்க 28 பரல்கள் இருக்கணுங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் சுபத்தன்மை அதிகமாக இருக்குங்க. செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் தோஷம் வந்து அல்லது சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் இருக்கணுங்க. செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் தோஷம் அல்லது சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் இருக்கணுங்க. 7ஆம் பாவத்தோட 7ஆம் பாவக அதிபதியோட இல்லை 7ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, கேது, சனி எல்லாம் உட்காரக்கூடாது, பார்வை பெறக்கூடாதுங்க. சேர்க்கையும் இருக்கக்கூடாது 7ஆம் அதிபதி கூட. ராஜயோகம் உள்ள பெண் ஜாதகத்தில் லக்கணத்தில் குருவும் 7ல் சந்திரனும் 10ல் சுக்கிரனும் இருந்தால் அவளை மணந்து செல்கிறவன் பாக்கியசாலி. ராஜயோகங்க ஒரு பெண்ணின் ஜாதகம் எப்படின்னா லக்கணத்தில் குரு இருக்கணுங்க, 7ல் சந்திரன் இருக்கணும், 10ல் சுக்கிரன் இருக்கணும். அவனை மணந்து கொள்ள போகிறவன் வந்து பாக்கியசாலி, சுகவதிங்க. நான் 1, 4, 7, 10 வீடுகளை சுபகிரகங்கள் அமைய பெற்ற பெண் வந்து அதிர்ஷ்டமுடையவளாகவும் நல்ல குணமுடையவளாக பெண் அமைவாங்க. 7ல் புதனும் சுக்கிரனும் இருந்து 11ல் சந்திரன் இருந்து குருவுடைய பார்வை பெறுவதும் ஒரு வகையில் ராஜயோகம் தாங்க. அந்த பெண்ணை மணந்து கொள்கிற வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானுங்க. கன்னி லக்கணத்தில் பிறந்த பெண் ஜாதகத்தில் கன்னி லக்கணமாக இருக்கணுங்க. அந்த பெண் லக்கணத்தில் புதன் இருக்கிறது இன்னும் நல்லதுங்க. 11ல் கடகத்தில் குரு இருந்தால் அவளுக்கு ராஜயோகம் தான். கடகத்தில் குரு வந்துங்க உச்சம்ங்க, மகரத்தில் குரு நீச்சம்ங்க. இருந்தாலும் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறதுனால மகரத்தில் இருக்கிற குரு நீச்சபங்க ராஜயோகத்துக்கு தாங்க வரும். இருந்தாலும் கன்னி லக்கணத்தில் பிறந்த பெண் ஜாதகத்தில் லக்கணத்திலேயே புதன் இருந்தால் அது ஆட்சி உச்சங்க புதனங்க. பாடுவாளுங்க, இனிமையாக பாடக்கூடிய பெண்ணாக அமைவாங்க. 11 கடகத்தில் குரு இருந்தால் கடகத்தில் குரு உச்சங்க, அவள் ராஜயோகம். மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம் அது 1 பெண்ணின் லக்கணமாகி அதில் சந்திரன் இருந்தால் அங்கு 4 கேந்திர வீடுகளும் பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் அந்த பொண்ணு ராஜயோகம் தாங்க. அந்த கேந்திரம்னா என்னங்க, கேந்திர வீடு 1, 4, 7 லக்கணத்திற்கு 1ஆம் இடம், லக்கணம் தான் 1ஆம் இடங்க. 1, 4, 7, 10 வீடுகளில் பாவகிரகங்கள் அமராமல் இருந்தாலும் நல்லா போயிடுது. கும்பலக்கணத்தில் பிறந்து 4ஆம் வீடு உச்ச சந்திரன் இருந்து சந்திரன் உச்சத்தில் இருந்தால் கும்பலக்கணத்தில் பிறந்து 4ஆம் வீடு உச்ச சந்திரன் இருந்து சந்திரன் உச்சம் எதுங்க ரிஷப வீடுங்க. அது சந்திரன் உச்சத்தில் இருந்தால் அந்த சந்திரன் குரு பார்வை பெற்றால் அந்த பெண் நாடு ஆள்பவரின் மனைவி ஆவாளுங்க. அதாவது அரசனின் மனைவி ஆவாள். அப்போ அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய மனைவி ஆவாள். இது சொல்வதெல்லாம் நாடறிய பெரிய தலைவர்களின் மனைவி ஆவான். அந்த நிலைக்கு அவன் மணந்து கொள்றவன் உயர்ந்து போவான். எந்த யோகத்துக்கு லக்கணாதிபதி பலமாக இருக்கணுங்க, லக்கணாதிபதி நீச்சப்பகை ஆகாமல் இருக்கணுங்க. லக்கணாதிபதி 6, 8 வீட்டில் அமைய பெற்ற ஜாதகர் யோகங்கள் எதையும் அவர்கள் அடைய முடியாது. லக்கணாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாவே எந்த சிறப்பும் இல்லைங்க. அவர்களால் வந்துங்க எந்த ஒரு பயனும் அனுபவிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதிபதி வந்துங்க அவர்களை சுற்றியுள்ள மற்றவர்கள் தான் பயனடைவாங்க. அவங்களால சிறப்படைய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எவ்வளவு தான் இதாக இருந்தாலும் அவங்களால பயன் அடைய முடியாது. லக்கணாதிபதியும் 7ஆம் அதிபதி நீச்சமடையாமல் இருக்கணுங்க. இருவருமே நீச்சமடைஞ்சிட்டாங்க, மன வாழ்க்கை சிறக்காதுங்க. 3 சுபகிரகங்கள் பாகிஸ்தான் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி மறைவிடங்கள் 6, 8 இதில் அமரக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதெல்லாம் தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பயனடையலாங்க. நன்றி, சுபங்க.